திருவள்ளூர் புழல் அருகே குழந்தை விற்பனையில் ஈடுபட்ட 3 பெண்களை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் என்னென்ன தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன? முழு விவரங்கள். சென்னையை சேர்ந்த கார்த்திக் என்பவருக்கு குழந்தை ஒன்று விற்பனைக்கு உள்ளதாக பெண் ஒருவர் தொடர்பு கொண்டுள்ளார். தம்மிடம் ஆண் குழந்தை ஒன்று உள்ளதாகவும் அதற்கு 12 லட்சம் கொடுக்குமாறும் கேட்டுள்ளார். இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த கார்த்திக் இது தொடர்பாக காவல்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளார். இந்த தகவலின் பேரில் புழல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து கார்த்திகை வைத்து குழந்தை விற்பனை செய்வதாக கூறிய பெண்ணிடம் குழந்தை விலைக்கு வாங்க பேரம் பேசியுள்ளார். குழந்தையின் தாய்க்கு 10 லட்சமும் தனக்கு 2 லட்சமும் ரூபாய் என 12 லட்சம் வேண்டும் என அப்பெண் கேட்டதை தொடர்ந்து போலீஸ் அருகே குழந்தையை கொண்டு வருமாறு கூறியுள்ளார். புழல் பிரிட்டானியா நகர் பகுதியில் இளம்பெண் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் ஆண் குழந்தையுடன் வந்துள்ளார். அப்போது அங்கு மறைந்து இருந்த காவல்துறையினர் இளம்பெண்ணை பிடித்து அவருடன் வந்த குழந்தையும் மீட்டு இருவரையும் புழல் காவல் நிலையமாக கொண்டு வந்தனர். விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையில் விஜய் என்ற பெண் ஆண் குழந்தையை விற்பனை செய்ய கொண்டு வந்தது தெரிய வந்துள்ளது. ரதி தேவி என்பவரது குழந்தை எனவும் ரதி தேவி குழந்தையை விற்பனை செய்வதற்காக கொண்டு வந்ததாக கூறியுள்ளார். தொடர்ந்து அம்பத்தூர் அருகே தேனாம்பேடு பகுதியில் உள்ள வித்யாவின் வீட்டில் இருந்த ரதி தேவியும் அவரது தோழி தீபா என்ற பெண்ணையும் 2 வயது பெண் குழந்தையும் மீட்டு காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்துள்ளனர். விசாரணை நடத்தி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் கணவர் இன்றி தனியாக வாழ்ந்து வந்த ரதி தேவி தனது குழந்தையை விட்டு விட வேண்டும் என தீபாவிடம் கூறியுள்ளதாகவும் அதன் பேரில் தீபாவும் வித்யாவும் சேர்ந்து குழந்தையை விட்டு முயன்றதாக கூறியுள்ளனர். வித்யா செல்போனில் ஏராளமான குழந்தைகளின் புகைப்படங்களும் உள்ளதாக தெரிய வருகிறது. இதன் தொடர்ந்து குழந்தைகளை விற்பனை செய்வதை தொழிலாக வைத்துள்ளாரா அல்லது குழந்தைகளை தற்போது தான் விற்பனை செய்து வருகிறாரா, பெற்றோரிடம் குழந்தைகளை வாங்கி விற்பனை செய்து வந்தார்களா என குழந்தைகளை கடத்தி விற்பனை செய்தார்களா என்பது போன்ற பல்வேறு கோணங்களில் புழல் காவல்துறையினர் 3 பெண்களிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். முழுமையான விசாரணைக்கு பிறகு குழந்தை விற்பனை தொடர்பான அனைத்து விவரங்களும் முழுமையாக தெரிய வரும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. இந்த குழந்தை விற்பனை தொடர்பாக புகார் அளித்த கார்த்திக்கிடமும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காவலன் வியாழன் தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.